அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு 21 ஜனவரி 2025 அன்று ஒரே நேர்கோட்டில் இணையும் 6 கிரகங்களால் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில 21 ஜனவரி 2025 அன்று 6 கிரகங்களான வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் ஆகிய கிரகங்கள் இரவு வானத்தில் ஒரு அரிய கிரக சீரமைப்பில் வரிசையாக இருக்குங்க. சூரியனின் ஒரே பக்கத்தில் கிரகங்கள் கூடி பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கோட்டில் தோன்றும் போது இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. ஜனவரி 21 முன் தொடங்கி சுமார் 4 வாரங்களுக்கு தொலைநோக்கி இல்லாமல் இந்த அழகான காட்சி தெரியும். விண்மீன்களை பார்க்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இது அமைகிறது. 6 கிரகங்களில் 4 கிரகங்களான செவ்வாய், வெள்ளி, வியாழன் மற்றும் சனி ஆகிய கிரகங்களை வெறுங்கண்ணால் நாம் பார்க்கலாம். இருப்பினும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவற்றை கண்டறிவதற்கு தொலைநோக்கி அல்லது அதிக ஆற்றல் கொண்ட தொலைநோக்கிகள் தேவைப்படும். ஏனெனில் இந்த தொலைதூர கிரகங்கள் உதவியின்றி பார்க்க முடியாத அளவிற்கு மங்கலாக இருக்கும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் இந்த வான சீரமைப்பை பார்ப்பதற்கு ஏற்ற நேரம் மற்றும் சூரியன் அடிவானத்தில் இருக்கும் போது பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும். புதன் ஒரு குறுகிய காலத்திற்கு வரிசையில் இணைகிறது. குறுகிய காலத்திற்கு புதன் கட்சியில் சேருவதால கிரக அணிவகுப்பில் 7 கிரகங்கள் அடங்கும். இருப்பினும் சூரியன் மறையும் போது சனி, புதன் மற்றும் நெப்டியூன் ஆகியவை சூரியனுக்கு அருகில் இருப்பதால் 7 கிரகங்களையும் ஒன்றாக பார்ப்பது கடினமாக இருக்கலாம். மார்ச் மாத தொடக்கத்தில் இந்த 3 கிரகங்களும் சூரியனுக்கு நெருக்கமாக நகரும் போது அவற்றின் பார்வை மங்கிவிடும். அது மட்டுமில்லாமல் இந்த வானியல் காட்சியை பிடிக்க சிறந்த நேரம் ஜனவரி 21 மற்றும் பிப்ரவரி 21, 2025 ஆகும். அமாவாசையின் போது ஜனவரி 29 நட்சத்திரம் பார்ப்பவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. அப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய சேர்க்கையின் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவான நிலையில் இருக்கிறாருங்க. இதனால இனிமையான செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமையிருக்கு. உங்களுடைய முயற்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சியை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. பகைமை மாறும். அதேபோல் ராசியில் புதன் நுழைந்திருப்பதால் அதிக அலைச்சலும் பிரயாணங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமையிருக்குது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசிநாதன் பலம் குறைந்திருப்பதால் வியாழக்கிழமை விரதம் இருங்க. குரு வருடகால கிரகம் என்பதால் நீங்கள் குரு பயிற்சி நடக்கும் வரை விரதத்தை தொடர்ச்சியாக இருப்பது நல்லது.